ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்மளால் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஹேர் ரொம்ப அதிகமாக கொட்டுது. இதே மாதிரி கொட்டிகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு சொட்டை விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டான கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாக்டர் ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். 50 days இந்த டாக்டர் ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயிலை கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான கிளியர் ரிசல்ட்ஸ் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து பார்க்கலாம். இந்த டாக்டர் ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயிலோட பையிங் லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பேக் டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு இப்போ ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. பீட்ரூட் வச்சு தான்ப்பா இந்த தோசை செஞ்சுருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம பீட்ரூட் சாப்பிட்டு வந்தோம்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும்ப்பா. உதடு வந்து நல்லா ரோஸ் கலராக ஆயிரும்ப்பா. இந்த மாதிரி பீட்ரூட்டில் தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்ப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு வருது. ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குருவோம். பீட்ரூட் 2 எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் அப்படியே இதில் வேக போடுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. இதை வந்து பிரட்டி விட்டுக்குவோம். அதை ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷத்தில் நல்லா பீட்ரூட்டு வெந்திருக்கு. ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, அரை வேக்காட வேக வைக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். அந்த பீட்ரூட்டோடைய பச்சை வாடை இருக்குல்லப்பா, அது வந்து நம்மளுக்கு போயிடும். இப்போ இதை வந்து நம்ம ஆற விடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளாக்ஸீட் எடுத்துருக்கோம். ஃப்ளாக்ஸீடில் 2 ஸ்பூனு நம்ம போட்டுக்குருவோம் கடாயில். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குருவோம். லைட்டாக வறுத்தா போதும்ப்பா. அதோட நம்ம இந்த கப்பில் அரை கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ஓட்ஸையும் இதில் போட்டுக்குவோம். இது 2ஐயும் சேர்த்து வறுத்துக்குருவோம். இப்போப்பா ஓட்ஸையும் லைட்டாக 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டோம். ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓட்ஸை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ ஓட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும்ப்பா. ஆறினோடனே உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சுப்பா. நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள மேலே உள்ள தோலை நம்ம சீவிக்கிறோம். மேலே போனால் தோலை சீவியாச்சு. பீட்ரூட்டை வந்து நம்ம சீவணும். இப்போ உங்களுக்கு சீவி காட்டுறேன். இப்போ அவ்வளோதான்ப்பா. நம்ம 2 பீட்ரூட்டையும் நல்லா சீவிட்டோம். இப்போப்பா நம்ம ஃப்ளாக்ஸீடும் ஓட்ஸும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா உங்களுக்கு மிக்சியில் பவுடராக்கி கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளாக்ஸீடும் ஓட்ஸும் இப்படி நல்லா மாவு மாதிரி ஆக்கிக்கணும். பரபரன்னு இல்லை, மாவு மாதிரி ஆக்கிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம இந்த கப்பில் தான் நம்ம அரை கப்பு ஓட்ஸும் 2 ஸ்பூனு ஃப்ளாக்ஸீடும் எடுத்திருந்தோம். அதை வந்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டோம். இது வந்து கடலை மாவு. இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். கடலை மாவு போட்டுக்கனால நம்ம பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம் ஜீரணத்துக்கு. கொஞ்சம் ஓமம் போட்டுக்குருவோம். நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் நமக்கு. ஓமம் போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும்ப்பா. சாப்பிடமேத நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நான் சீரகத்தை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், பொடியாக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். 1/4 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். பிங்க் சால்ட்டுப்பா. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போப்பா கொஞ்சோண்டு 1 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன், தோல் சீவிருக்கேன். இதையும் நம்ம துருவி போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து இஞ்சி, ஓமம், பெருங்காயப்பொடி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். எதுக்காண்டி நம்ம போட்டிருக்கோம்னா நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகிரும். வயிறு வந்து உப்பாது. பயப்படாமல் சாப்பிடலாம். கடலை மாவில் வந்து அதிகமாக புரோட்டீன் இருக்குப்பா. புரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்குருவோம். நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட்டு, இதையும் இதில் கலந்துக்குருவோம். இப்போ பீட்ரூட்டில்ப்பா ஃபைபர் இருக்குது, அயன் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது.
அதனால் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிள்ளைகளுக்கும் நல்லா சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக வளருவாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம பிசைஞ்சு விட்டுக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து கரண்டியில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம். அவ்வளோதான்ப்பா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்கிடுவோம். எண்ணெய் துணியை வச்சு நம்ம தேய்ச்சாச்சு. எவ்வளோ ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குப்பா. பீட்ரூட்டோடைய பச்சை வடை கொஞ்சம் கூட இல்லை. எவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் பரப்பணுமோ அவ்வளோ மெல்லிஸாக மெதுவாக பரப்பி கொடுக்க. இப்போப்பா நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்படி மேலே போட்டுக்கிடுவோம். இப்போ நான் கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் மேலே. இப்போ கொஞ்சோன்னு மல்லி இலைப்பா, இதையும் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இதை வந்து அப்படியே லைட்டாக அமுக்கி விட்ருவோம். 2 நிமிஷம்ப்பா கேஸை மீடியத்தில் வச்சு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. நம்ம மூடி எடுத்துருவோம். நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். திருப்பி போட்டிருக்கேன்ப்பா. இப்போ 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா இனிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி தோசைகள் நம்ம செய்யும் போது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.